இன்னைக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் பார்த்துருப்பீங்க. உதயநிதி அவர்கள் திருச்சி தலைவர், சிஎம் விஜய் அவர்கள். ஆமாங்க, அதாவது டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மிஸ்டர் விஜய். அவர் ஏதோ அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு, அவர் எப்படியோ ஒன்றும் தெரியாமல் இருக்கார், அதிகாரிகள் அவரை வழி நடத்துகிறாங்க, எல்லாம் ஒன்றுங்க. அவரை யாரும் வழி நடத்த முடியாது, அவர் வழி தனி வழி. அவன் வெட்டின ஒவ்வொரு வெட்டும் ஆனந்தே இந்த வாட்டி ஒரு ஷாக்கிங்காக ரிப்போர்ட்டல் கொடுத்தாரு. நான் கூட எதிர்பார்க்கல. அதாவது ரகுபதி அவர்கள் வந்து பர்சன்டேஜ் கமிஷன் நடக்குது நீர்வளத்துறையில், பொதுப்பணித்துறையிலும் போது அவரே வந்து இதெல்லாம் ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்க, இது போல வந்து நீங்கள் இதை பேசுறது வந்து அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் நடந்தால் நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னா விஜய் என்னெல்லாம் வெளியே தள்ளி இருப்பாரு, சீட்டை கிழிஞ்சு இருக்கும். எனக்கு உங்கள் ஆட்சியில் ஒன்றும் அப்படிலாம் இருந்திருக்கும்ன்ற மாதிரிலாம் நான் அவ்வளோ ஷார்ப்பாக அவர் பேசுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய காலத்தில் நாங்கள் தான் சொல்கிறோம்ல. தஞ்சாவூரில் விவசாயிகள் போராட்டத்துக்கும் போது திரிசான் கட்டினது எவ்வளோ அயோக்கியதனமோ கீழ்த்தரமோ அருவருக்கத்தக்கதோ அதே தான் சட்டமன்றத்துக்குள்ள ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது லாட்ரி டிக்கெட்டுன்னு கத்தனா என்ன அர்த்தம்? திமுக திருந்தவே இல்லை. அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். உங்க அப்பா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க. இந்த பட்ஜெட்டுக்காக என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அனுபவத்துல இந்த மாதிரி மெனக்கெட்ட எந்த முதலமைச்சரையும் நான் பார்த்ததில்லை. அவர் வந்து ரொம்ப ஆழமானவர், விஷயங்களை வந்து புரிஞ்சா கூட தெரிஞ்சா கூட வெளியே காட்டிக்க மாட்டார். நீங்க 8 அடி பாஞ்சா அவர் 16 அடி நீங்க பாய்வீங்கன்னு 16வது அடிக்கு அந்த பக்கம் போய் நின்றுட்டு இருப்பாரு. அதை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறீங்க என்பதை இந்த அவையில தெரிவிக்க வேண்டும். முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காலையில் சட்டமன்ற நிகழ்வுகளை பார்த்துருப்பீங்க. 2 நாள் வந்து பட்ஜெட்டில் போயிடுச்சு. இன்னைக்கு தான் வந்து விவாதங்கள் நடந்தது. விவாதங்கள் ஆரோக்கியமானதாக இருந்துச்சா? ஏன்னா பதிலுக்கு பதில் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு வந்து அந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தில் மேகதாது அணை கட்டுவது அது சம்மந்தமாக கொண்டு வந்த தீர்மானத்தில் நடந்த விவாதம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் பல விஷயங்களை ஆளும் தரப்பும் எதிர்கட்சி தரப்பும் மாறி மாறி பேசிக்கிட்டது நல்லா இருந்தது. குறிப்பாக இன்றைக்கி வந்து லைவ் ரிலேயில் கண்டினியூஸாக வந்து சட்டசபை நிகழ்வுகளை திரு விஜய் ஆட்சி ஏற்றதுலேருந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் பண்ணுறதால மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் அவேர்னஸ் வருது. இது ஒரு ஜனநாயகத்தில் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த திமுக ஆட்சியில் எடிட் பண்ணி சபாநாயகர் விரும்புகிற காட்சிகள் சபாநாயகர் கொடுக்குறத தான் டிவிங்க போட முடியும். அதுவும் முதல்வர் பேச்சு, ஸ்டாலின் பேச்சை தான் கொடுப்பாங்க. எதிர்கட்சி தலைவர் பேசினா கேமரா கூட அந்த பக்கம் திரும்பாது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி உறுப்பினர்கள், எதிர்கட்சி தலைவர், அமைச்சர்கள் எல்லாரையும் சரிசமமாக நடத்துகிறார் இன்றைக்கி இருக்கிற ஸ்பீக்கர் ஜேசிடி பிரபாகரன். அவருடைய அனுபவம், அவருடைய நடுநிலைமை என்பது ரொம்ப மெச்சத்தக்கதாக இருக்குது. உதாரணத்துக்கு நேற்று தான் நினைக்கிறேன் அந்த வேளாண் பட்ஜெட்டை தொடங்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் அதிகமாக பேசினார் விஜய் அவர்களை புகழ்ந்து அந்த விவசாயத்துறை அமைச்சர் வினோத். அதை வந்து எதிர்கட்சிகள்லாம் அமளி பண்ணாங்க, பட்ஜெட்டில் இல்லாததெல்லாம் இவர் பேசிகிட்டு இருக்காரு. உடனே சபாநாயகர் தலையிட்டு முதல்ல பட்ஜெட்டை பேசுங்க, அதெல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னார். ஸோ அது அமைச்சராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு நடுநிலையாக நடத்துகிறாரு. அதுவே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறது. கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் பார்த்துருப்பீங்க. உதயநிதி அவர்கள் திருச்சி தலைவர், சிஎம் விஜய் அவர்கள். அதில் வந்து பேசும்போது அந்த குறுவை சாகுபடி பற்றி பேசும்போது 1969 யார் வந்துட்டு இருந்தான்னு தெரியுமா அமைச்சர்னு சொல்லிட்டு அதை இழுத்து பேசியிருந்தாரு. சரியான பதிலடியாக இருந்துச்சுன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. அதாவதுங்க இன்னைக்கு வந்து மேகதாதுல அணை கட்டவே இல்லை. அதுக்கு வந்து ஈவன் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு 2019 சித்தாராமையா தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. ஓகே. அதுலேருந்து இன்னி வரைக்கும் போன மாதம் வரைக்கும் அங்கேருந்து அனுப்புவாங்க, இவங்க திருப்பி அனுப்புவாங்க, இது சரியில்லைன்னு. இவங்க அதை சரி பண்ணி அனுப்புவாங்க, இல்லை இதில் வயலேஷன் இருக்குது, என்விரான்மெண்ட் கிளியர், இப்படி பந்தாடிட்டு இருக்காங்க.
ஸோ அது வந்து இன்னும் ஒரு உருப்பெறவில்லை. ஆனால் அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் 3 முறை தமிழ்நாடு அரசு போய் இதை தடுக்கிறதுக்கு தடை வாங்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒன்றுமே நடக்கலை. மறுசீராய்வுலாம் போய் பார்த்தாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, அடின்றதுக்கு பொண்டாட்டே காண நீ பிள்ளைக்கு பேர் வைக்க வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் இல்லாத இடத்துல அணை கட்டுவதை தடுக்கணும்னா அதுக்கு ஏதாவது அப்ரூவல் கொடுத்துருந்தா, இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்ரூவலாக இருந்தால் கட்டடம் கட்டிகிட்டு இருந்தால் சொல்லலாம். இல்லை. அப்போது மேகதாதுவில் அணை கட்டுவது என்பதை பூதாகாரமாக ஆக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் துரைமுருகன் பக்கம்தான், முன்னாள் மூத்த அமைச்சர் திமுகவில் நீர்வளத்துறையை நீண்ட நாட்களாக பார்த்தவர். அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார் 2 மாதத்துக்கு முன்னால். இப்போ சொல்லுவாரான்னு தெரியாது. அப்போ ரொம்ப தெளிவாக சொன்னார், ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது கர்நாடகாவால், தமிழ்நாடு அரசின் அனுமதி அப்ரூவல் இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல். அதனால் செங்கலே வைக்க முடியும், அப்புறம் எங்கேயா அணை கட்டுறதுன்னு சொல்லிட்டாரு 2 மாதத்துக்கு முன்னால், தேர்தலுக்கு முன்னால். அதுதான் என்னுடைய நிலையும். ஆனால் இவங்க அரசியல் காரணங்களுக்காக தாவேக்காவை வந்து தாக்குவதற்காக இவங்க வந்து தடுக்க தவறி. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொன்னால் சிரிப்பீங்க, ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சாவூரில் உதயநிதி ஒரு இன்ஃபேமஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்தினார் இல்லையா, ஆர்ப்பாட்டம். அதில் 2வது கோரிக்கையே என்னன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்கும், மேகதாதில் அணை கட்டுவதை தடுக்க தவறிய தாவேக அரசை கண்டித்து. இப்போ என்ன கொஸ்டின் வரும், கட்டிட்டாங்களா? கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க தவறிட்டாங்கன்னு. கட்ட ஆரம்பிக்கிறது எங்கங்க, இன்னும் அப்ரூவலே ஆகலையே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல. அவங்க இதுபடி சொல்றேன், அவங்க வாக்கியப்படி இல்லைங்க. அந்த வாக்கியப்படி ஒரு ஆளுக்கு என்னன்னா, ஓ ஏதோ வேலை நடந்துட்டு இருக்குது, அதை தடுக்க தவறிட்டாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. பேப்பர்ல இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டை ரிஜெக்ட் பண்றான், போடா அப்படின்ட்டான். அப்போ 25 ஏப்ரல்ல கடைசியா இவங்க மறுசீராய்வு, 25 ஏப்ரல் எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் பிஃபோர் அதை தள்ளுபடி பண்றான் சுப்ரீம் கோர்ட். இதை பத்தி பேசிட்டு வராதிங்க. ஆக அப்படி ஒரு இல்லாத பிரச்சனையை, அதுக்காக நான் அதை பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்ல, நாம கொஞ்சம் எச்சரிக்கையா முன்னெச்சரிக்கையா இருக்கணும்ன்றது, உஷாரா இருக்கணுன்றதெல்லாம் வேற விஷயம். ஆனா இல்லாததை பூதாகாரமாக்கிட்டு ஃபெயிலியர் ஆஃப் தி டிவிகே கவர்மெண்ட்னு ஒரு பொய்யான சித்தரிப்பை செய்யும்போது உண்மையிலே கோட்டை விட்டது திமுக தான். இப்போ 69 தானே சொன்னாங்க, 69ல் அண்ணா இறந்துட்டு கலைஞர் முதலமைச்சர் ஆயிட்டார். 67ல் திமுக ஆட்சி வருது, 68ல் அண்ணா இறக்குறார். உடனே வந்து இவர் எம்ஜிஆர் துணையோடு கருணாநிதி முதல்வர் ஆகிறாரு. சீனியாரிட்டி படியோ எல்லா தகுதி படியும் நெடுஞ்செழியன் தான் இருக்கணும். ஆனால் எம்ஜிஆரை போய் இவர் பிடித்ததால எம்ஜிஆர் ஆபத் பாந்தவனா இருந்து இவரை முதல்வராக்குனாரு. ஸோ 69ல் இவர் முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு இவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர். அப்ப யாரு நீர்வளத்துறை அமைச்சர்னு எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. இல்ல அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி போட்டாங்க, பாவூர் சண்முகமா இல்ல இவரா. ஆனா பெங்களூருக்கு போனது பாவூர் சண்முகம். ஒருவேளை இவர் வந்து முதலமைச்சராக இருந்ததால அவர் அனுப்பிச்சு வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் கபினி அணை கட்டினாங்க, ஹேமாவதி அணை கட்டினாங்க, இன்னொரு அணை கட்டினாங்க. அப்பதான் திமுக என்ன பண்ணிட்டு இருந்தது, காவேரி ஆற்றின் குறுக்கே இந்த லோயர் ரிப்பேரியன் அந்த ஸ்டேட்ஸுக்கு தண்ணி தடுப்பதற்கு எந்த அணையும் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் கட்டக்கூடாதுன்றது இருக்குதுன்னு சொன்னா, அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க, அப்போ இவங்க கோட்டை விட்டுட்டு இங்க ஒண்ணுமே நடக்கல. ஆனா இது கோட்டை விட்டார் விஜய்னு பேசும்போது பதில் சொல்லுவாங்க. ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டா இருந்த மாதிரி இருந்துச்சா சார் டிவிகேல? இப்ப ஆதவ அர்ஜுனால இருந்து அமைச்சர் வினோத்ல இருந்து ஆனந்தே இந்த வாட்டி ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டல் கொடுத்தாரு. நான் கூட எதிர்பார்க்கல. அதாவது ரகுபதி அவர்கள் வந்து பர்சன்டேஜ் கமிஷன் நடக்குது நீர்வளத்துறையில பொதுப்பணித்துறையும் போது அவரே வந்து இதெல்லாம் ஆதாரம் இல்லாம பேசாதீங்க, இது போல வந்து நீங்க இதை பேசுறது வந்து அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் நடந்தா நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னா விஜய் என்னெல்லாம் வெளியே தள்ளி இருப்பாரு, சீட்டை கிழிஞ்சு இருக்கும். எனக்கு உங்க ஆட்சியில ஒன்னும் அப்படிலாம் இருந்திருக்கும்ன்ற மாதிரிலாம் நான் அவ்வளவு ஷார்ப்பா அவர் பேசுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ தே ஆர் ஆல்சோ கெட்டிங் அக்கஸ்டம்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இன்னும் ஒரு 6 மாசத்துல எல்லாருமே தேறிடுவாங்கன்றது தான் நான் நினைக்கிறேன். அதே ரகுபதி அவர்கள் குறிப்பிடும் போது சொல்றாரு இந்த கசிவுன்ற வார்த்தை, ஏன்னா பார்ட்டி ஃபண்டு ஊழல், இப்ப கசிவு லீக்கேஜ் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னும் போது
அப்போ வந்து நிதியமைச்சர் சொல்றாரு, இல்ல சிஎம் டேபிள் மேல வச்சிருக்கேன், 3 துறைகள்ல நான் ஆல்ரெடி முடிச்சிட்டோம் அப்படின்னு. அப்போ முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாமே கேட்டு வச்ச விஷயங்கள் தானா? சிஎம் ரொம்ப தயாரா இருக்காரா அடுத்தடுத்து எல்லா ஆமாங்க. அதாவது டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மிஸ்டர் விஜய். அவர் ஏதோ அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு, அவர் எப்படியோ ஒன்றும் தெரியாமல் இருக்கார், அதிகாரிகள் அவரை வழி நடத்துகிறாங்க, இல்லை அவருடைய ஆலோசகர்கள் விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியராஜ் வழி, அதெல்லாம் ஒன்றுங்க. அவரை யாரும் வழி நடத்த முடியாது, அவர் வழி தனி வழி. அவர் எல்லாத்தையும் தெளிவாக இருக்காரு, ஸ்டடி பண்ணுறாரு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த பட்ஜெட்டுக்காக என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி மெனக்கெட்ட எந்த முதலமைச்சரையும் நான் பார்த்ததில்லை. அதாவது ஜூலை 2லேருந்து ஏறத்தாழ ஒரு 30 நாட்கள் வந்து ஒவ்வொரு துறை வாரியான ஆலோசனை கூட்டங்கள், அமைச்சர் அதிகாரிகளை வச்சு இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்கணும், உங்களுக்கு என்ன டிமாண்ட் வேணும், உங்களுடைய தேவைகள் என்னன்னு விலாவரியாக ஒரு மாதம் எல்லா துறைகளையும் வச்சு பேசி ஒரு 416 460 ப்ரொப்போசல்ஸை உருவாக்கிட்டாங்க. பட்ஜெட்டில் இதை தான் சேர்க்கணும், பிரியாரிட்டி அடிப்படையில் பலவற்றை சேர்த்திருப்பார்கள். எல்லாத்தையும் சேர்த்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆக ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு பட்ஜெட் ப்ரிப்பரேஷனுக்காக ப்ரெசன்டேஷனுக்காக ஒரு மாதம் வேலை செஞ்சுக்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க அதிகாரிகளோட ஃபைனான்ஸ் ஆஃபீஸர்ஸோட உட்காந்து ஒரு 10 நாள் 5 நாள் வேலை செய்யறத என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது நடந்தும் இருக்குது கடந்த காலங்களில். ஆனால் எ சீஃப் மினிஸ்டர் ஸ்பெண்டிங் சோ மச் டைம் ஆன் ஈச் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, இது அன்ஹெட் ஆஃப் அன்சீன். அதனால வந்து விஜயை வந்து நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன், எதிர்கட்சிகளுக்கு குறைத்து மதிப்பிடாதீர்கள். அவர் வந்து ரொம்ப ஆழமானவர், விஷயங்களை வந்து புரிஞ்சா கூட தெரிஞ்சா கூட வெளியே காட்டிக்க மாட்டார், நிறை கூடம் தழும்பாது. அதனால அவர் வந்து ப்ரிப்பேர்டா இருப்பாருங்க. நீங்க 8 அடி பாஞ்சா அவர் 16 அடி நீங்க பாயுவீங்கன்னு 16வது அடிக்கு அந்த பக்கம் போய் நின்றுட்டு இருப்பாரு. நிறைய ட்ரிகர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா வந்து பேசிட்டு இருக்கும் போது சொல்றாரு, விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு, அங்க இருந்து ஆப்போசிட்ல இருந்து எல்லாரும் லாட்டரி டிக்கெட்னு கத்துறாங்க. அப்ப இந்த லாட்டரி டிக்கெட் ஃபண்டை திமுக அதுவும் 900 கோடி ஏன் வாங்கினாங்கன்னு கேள்வி, அதுக்கு அவர் கொடுத்த பதில், திரும்ப இவர் கொடுத்த பதிலடி, இன்னைக்கு அது வைரலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு சட்டமன்றம் என்பது அதன் தகுதியும் தரமும் திமுகவினர் நடவடிக்கைகளால் தாழ்த்தப்படுகிறது என்று வருத்தம் படுறேன். நான் இதை ரசிக்கல. நான் பாலிமிக்ஸ் உங்க வேலை சட்டமன்றத்தில் பாலிமிக்ஸ் பண்றது இல்லைங்க. சட்டம் இயற்றணும், மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றணும், அதை ரிவ்யூ பண்ணணும், மாநில உரிமைகளுக்காக பேசணும். நீங்க போயிட்டு தனிநபர்கள் விமர்சனம். இப்போ ஒரு ஆதவ் அர்ஜுனா இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல், இஸ் த மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். அவர் ஒரு விஷயத்தை பேசுறாருன்னா அவருடைய ஆட்சியில், அவருடைய துறையில், அவருடைய மினிஸ்ட்ரியில் கோளாறு நடக்குது, பிரச்சனை நடக்குது, அதை நீங்க பின் பாயிண்டோட பேசுங்க, ஆதாரத்தோட. தப்பே கிடையாது, விமர்சனம் பண்ணலாம், அமைச்சர்களை எதிர்த்து கேள்வி கேட்கலாம். ஆனா ஏதோ ஒரு அதாவது பொறுப்பில்லாத குழந்தைகள் மாதிரி இந்த மோடி மோடி மோடின்னு கத்திட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி பிளாக் டிக்கெட்னா எனக்கு தெரியும். பிளாக் டிக்கெட் வித்த ஆட்கள் எம்பியாலாம் இருந்திருக்காங்க திமுகவில் எனக்கு தெரிஞ்சு. அதனால இது லாட்ரி டிக்கெட் அப்படின்றது கத்துறது என்ன விஷயம்? தஞ்சாவூர்ல விவசாயிகள் போராட்டத்துக்கும் போது திரிசான் கட்டினது எவ்வளோ அயோக்கியதனமோ கீழ்த்தரமோ அருவருக்கத்தக்கதோ, அதே தான் சட்டமன்றத்துக்குள்ள ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது லாட்ரி டிக்கெட்டுன்னு கத்தனா என்ன அர்த்தம்? திமுக திருந்தவே இல்லை. இவ்வளவு அடி இவ்வளவு தோல்விக்கு பிறகும் அவங்க தே டோன்ட் லேர்ன் எனி லெசன். இப்போ லாட்ரி டிக்கெட்டு விற்கிற வேலை அவங்க மாமனார் பண்றாருங்க. பையனுக்கே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா செப்பரேட் ஃபேமிலி, அப்புறம் அவர் பொண்ணை கட்டினவன் செப்பரேட் ஃபேமிலி. இவர் ஏதாவது பிசினஸ் பண்றாரா? பண்ணா கூட அதை ஏங்க இங்க வந்து கத்தணும்? அதுக்கும் அவர் ஆட்சியில் இருக்க இல்ல. லாட்ரி டிக்கெட் விற்கிறது தடை செய்யப்பட்ட தொழிலா, இல்லீகல் ஆக்டிவிட்டியா? நீங்களே 900 crores வாங்கி இருக்கீங்களா? ஆனா வாங்கிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு. உதயநிதி வாங்கினது ஓகே, ஆனா அவங்க அப்பா தானே வாங்கினாரு அப்படின்னு சொல்லி. அதான் இவர் மாமனார் தான் அவர் கொடுத்தாருன்னா இவர் வாங்கல இல்ல, இவங்க அப்பா தானே வாங்கி இருக்காரு. அவங்க 2 பேருக்கும் பேசிக்கிட்டோம். ஆனா இதுக்கு எந்த வகையான ரிலவன்ஸ் இருக்கு சட்டமன்றத்துல? இன்றைக்கு
நாங்கள் ஒற்றுமையை காட்டணும்னு நினைக்கிறோம், சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டணும்னா அங்கே வந்து இதே மாதிரி தான் பண்ணுவீங்க. சி யுவர் பிஹேவியர் இது வந்து மாறவே மாறாது போல இருக்க. அப்போ அவர் திருப்பி அடிப்பார்ல. அவர் என்ன ஏசுநாதரா ஆதவ அர்ஜுனா? ஒரு அறை கொடுத்தா இன்னொரு கண்ணத்தை காட்டுறதுக்கு அவர் 2 கட்டணத்திலையும் அடிப்பார்ல. அன்னைக்கு ரகுபதி அவர்கள் ரொம்ப ப்ரிப்பேர்டா அவர் தான் அதிகமாக அன்னைக்கு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாரு. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, இந்த விடியல் பயண திட்டம், இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் தான் மக்கள் மனசுல இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னது. அதுக்கு நிதியமைச்சர் கொடுத்த பதிலடி இதை எப்படி மக்கள் மனசுல இருக்கிறவர் ஏங்க கொளத்தூர் மக்கள் மனசுல இல்லாம போனாரு? கொளத்தூர் தொகுதியில பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். இப்போ கூட மனுலாம் கொடுத்து 6 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டி 14 ஓட்டு இயந்திரங்களெல்லாம் செக் பண்ணாரு. கடைசியில் என்னாச்சு? சமீரன் தேர்தல் அதிகாரி சொல்லிட்டாரு எல்லாமே சரியா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் மனசுல இருக்கிறாரு, மக்கள் மனசுல இருக்கிறாருன்னு இவங்க சொல்லிக்கலாம். மக்கள் மனசுல இருக்கிறவர் ஏன் சட்டமன்றத்துக்குள்ள வர முடியல? ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கிறவரு சட்டமன்றத்துக்கு கூட வர முடியாம போனதுன்றது பெரிய தோல்வி இல்லையா? கண்டிப்பா. அப்போ இதெல்லாம் வந்துங்க சும்மா பேசிக்கலாம். அப்போ சத்துணவு திட்டம் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் தானே மக்கள் மனசுல இருக்காரு, நீங்க இல்ல. அம்மா கேன்டீன்கள் இருக்கிற வரைக்கும் அம்மா தானே மனசுல. இதே அனாலஜியை பிடிச்சின்னு வரலாம்ல. அதனால இதெல்லாம் சும்மா பேச்சுங்க. அதாவது ஸ்டாலின் எந்த அளவுக்கு தடுமாறி இருக்கிறார்னா, மே 10ஆம் தேதி ஆட்சி அமையுது, 15ஆம் தேதி மாசம் அந்த மகளிர் உரிமை தொகை போடுவாங்க போல இருக்கு பேங்க்ல, அதாவது கிரெடிட் ஆகும் போல இருக்கு. 15ஆம் தேதி இவர் உடனே அப்படியே கொதித்தெழுந்து ஒரு ட்வீட் போடுறாரு, நிறுத்தினால் நடப்பதே வேற, பெண்கள் தாங்க மாட்டார்கள், பொறுத்து கொள்ள மாட்டார்கள்னு. ஆனா அவருக்கு என்ன தெரியலன்னா, அவர் பேசி அது அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாலே எல்லாருக்கும் டெபாசிட் ஆயிடுச்சு. சி அது ஆகாது, நிறுத்திடுவார் இவர்னு. எப்படிங்க நிறுத்துவாரு? ஏங்க 1000 ரூபாய் ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு செலவுக்காவது ஆகணும், 2500 கொடுக்கணும்னு சொல்றவரு எப்படி நிறுத்துவாரு? அதனால அவங்க தடுமாறுறாங்க. அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் போனதை அவங்களால ஜீர்ணிக்க முடியல, சகிச்சுக்க முடியல. இல்லைன்னா இப்படி எல்லாம் அப்படிதானே சார் இருந்துச்சு. ஒரு பக்கம் திமுக அன்னைக்கு ஒரு திணற மாதிரி தானே இருந்துச்சு, ஃபுல்லா டிவிக்கு இறங்கி அடிக்கிற மாதிரியும். ஆமாமா, திமுக வந்துங்க இப்படி ஒரு அன்ரீசனபிள் லைன் எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், எடுபடாதுங்க. மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க என்னையா பதில் சொல்றாங்க. இப்போ நான் கேட்குறேன், 69ல் யார் ஆட்சியில் இருந்தாங்கன்ற கேள்விக்கு எதிர்கட்சி பதில் சொல்லணும்ல. எந்த பதிலுமே கிடையாது. ஏன் சொல்ல? இட் இஸ் எ ஃபேக்ட். இன் 69 வந்து தான் இந்த கபினியில் அணை கட்டினாங்க, இதில் அணை கட்டினாங்க, அதில் அணை கட்டினாங்க. ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இன்னைக்கு எகிரி குதிக்கிறீங்க. ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே அப்ரூவ் பண்ணாத திட்டத்துக்கு ஒத்திவைப்பு தீர்மானம்ன்றீங்க, தடுக்க தவறின்னு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. அப்போ இது எல்லாமே பாலிடிக்ஸ் தான், அரசியல்ல ஒன் அப் மேன்ஷிப். தாவேக்காவை தாக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஏதாவது ஒரு ஸ்டிக் எடுத்து அடிப்போம். ஆனால் கம்பை கொடுத்து அடி வாங்கிறது வந்து திமுக தான். இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வுகளில் தேவையில்லாம வாயை விட்டுட்டு அவங்க பதிலடி கொடுக்கும்போது ஒன்றும் இவர் விஜயே ஒரு பதிலடி கொடுத்தாரு, பேப்பர்லாம் படிக்க மாட்டீங்களா நீங்க? அவர் பேப்பர் கொடுத்தா பார்த்து படிப்பாரு, நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டாரு. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசணும் சார். உங்க நேரத்துக்கு நன்றி.